கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையில கூட நம்ம தியானத்துக்கான வசனம், ஒரு வசனம். அதுக்கு முன்பா கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் ஆண்டவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நீர் வழி நடத்துவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ எங்களோடு இடைப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுயம் மாம்சம் சாகட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆமென். சங்கீதம் 31வது அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 31வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 31:1 சொல்லுது, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். இன்னைக்கு எடுக்க போகிற அந்த மெசேஜ்க்கு ஒரு தலைப்பு அப்படின்னு கேட்டா, கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். எல்லாம் சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து, கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். அப்ப நம்ம வெட்கம் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறது. கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். வசனம் சொல்லுது, கர்த்தாவே, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். நம்ம ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாதுங்க. ஆண்டவர் தான் நம்ம நம்பி இருக்கிறோம். எத்தனையோ பேர் உலகத்துக்குள்ள எப்படி எதையோ நம்பிட்டு இன்னும் இருக்கிறாங்க இல்லையா? நல்லா தானே இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி நம்பி நம்ம வாழ்க்கையில அநேக வெட்கங்கள் வருது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, இனி ஒரு நாள் வெட்கமடையாதபடி செய்யுன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து தகப்பனே, ஒரு தீர்மானம் ஆண்டவரே, ஏசப்பா, இனி நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, ஒரு காலம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஏன்னா என் நம்பிக்கைக்கு பாத்திரவான் கர்த்தர் மாத்திரம் தான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை மாத்திரம் நம்பிருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். சரி, பாருங்க. வசனம் சொல்லுது, நம்ம யார நம்பி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நம்பு, வெட்கம் மாறுங்கிறாரு. அப்ப நம்ம யாரதான் இந்த காலத்துல நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மனுஷர்களை நம்புகிறவர்களா இருக்கிறோம், உறவுகளை நம்பி இருக்கிறோம், நம்ம படிப்பு, பணம், பேரு, புகழு, வசதி, வாய்ப்பு, இதுகளை தான் நான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ என்னை நம்பு, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. இது மேல நம்பிக்கையா இருக்கிறோமானா, இது நிலைச்சு நிக்காது இல்லையா? ஆண்டவர் விரும்புகிறது, என்னை நம்பு, நீ வெட்கப்பட்டு போமாட்ட. ஏன்னு கேட்டா, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீ என்னை நம்பினா ஒரு காலம் வெட்கப்பட்டு போமாட்டீங்க. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். மனுஷரை நம்புறோம். ஏசாயா 2:22 சொல்லுது, நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்துறான். ஆண்டவர் அதானே சொல்றாரு. நாசில ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்குது, அவனை நீ நம்புன அப்படின்னா அவன் செத்து போயிட்டா நீ யாரை நம்புவ? ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம படிப்பு, பணம், பேரு, புகழு, நம்மளுடைய சொத்து, தொழிலு, இதைதானே ஆண்டவர் நம்ம நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவைதான். ஆனா இதுவே தேவையா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு எல்லாம் தேவைதான். ஆனா நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? நம்ம யார நம்பணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் விரும்புகிறது, நம்மளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான் கர்த்தர் மாத்திரம் தான் நம்பணுமே ஒழிஞ்சு, மனுஷர்களையோ, பேரோ, புகழோ இதெல்லாம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனா அது என்ன பண்ணும்? நம்ம உயர்ந்து இருக்கும் பொழுது எல்லாரும் நம்மள என்ன பண்ண புகழ்வார்கள். கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் நம்மள அற்பமா தான் நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு, என்னை நீ நம்பு, நீ வெட்கப்பட்டு போமாட்ட. வசனம் சொல்லுது. சங்கீதம் 115 9வது வசனம் 10வது வசனத்துல சொல்லுது, இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவர்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவர் அதான் சொல்றார். இஸ்ரவேல் குடும்பத்தார்னா வேற யாரும் கிடையாது. நம்ம தான் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தார். ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது, நீ என்னை தான் நம்பணும். ஆண்டவர் மாத்திரம் நம்புங்க. போதும். நம்ம இவ்வளவு நாள் மனுஷரை நம்பணும். பேரு, புகழ் இதெல்லாம் நம்பி என்னாச்சு கடைசியில? பணம் இருக்க வரை நம்மளோட எல்லாரும் இருந்தாங்க. பணம் இல்லாத போது நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படித்தான் இருந்துச்சு. என் சக நண்பர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. நான் நல்ல ஒரு வசதியான ஒரு வேலையில, நல்ல ஒரு வேலையில இருந்தேன். அந்த வேலையில இருக்கும்போது என்னை தேடி எல்லாமே வந்துச்சு. ஆனா என்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்தேன், ஆண்டவர நான் என்னைக்கு நம்பி வந்தேனோ, அன்னையிலிருந்து அந்த எல்லா உறவுகளும்
என்னை விட்டு அப்புறப்படுத்திட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் விரும்புகிறது பணம் இருக்கும்போது பழகுற மனுஷர்கள் வேற. கர்த்தர் நம்மளோடு இருந்தா நம்மள தேடி எல்லாமே வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரோடு நம்ம இருக்கணுங்கிற அந்த அனுபவத்த ஆண்டவர் விரும்புகிறார். நீ என்னை தான்ப்பா நம்பணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் அத விரும்புகிறார் அப்படின்னு கேட்டா, நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாதே. நீ மனுஷர நம்பி நம்பி வெட்கப்பட்டு போன. உலகத்துல இருக்கிறவங்க பாருங்களேன், எப்படி அவங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க அதுல வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் நெறைய சாக்கு போக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவரா நான் நம்புறோம். நான் ஆண்டவர் நம்புறோம் ஓகே. அத எப்படி காமிக்கிறது? வெளிப்புறத்துக்கு கொண்டு வரணுமே. ஆண்டவர் தான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுத்துறது? அப்படின்னு நம்ம செயல் மூலியமா வெளிப்படுத்தணும். நம்ம செயல் மூலியமா எப்படி நம்புறது? நான் விசுவாசத்துல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் ஆண்டவர் ஜெபத்துல நான் உறுதியா நம்பிக்கையா இருக்கிறேன். அந்த வைராக்கியத்த தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன் நம்ம வாழ்க்கையில வெட்கம் வருது அப்படின்னு கேட்டா, நம்ம நம்புறோம். எப்படின்னா ஏனோ தானோன்னு ஆண்டவர நம்பிட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு போற அன்னைக்கு தான் பைபிளவே நம்ம எடுக்கிறோம்னா பாருங்களேன். அப்ப அந்த மத்த நாளெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஃபோன்ல இருக்கு பைபிள். ஃபோன்ல. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஃபோன்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, நீ என்னை நம்பு. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போ மாட்ட. அதுல வசனம் சொல்லுது பாருங்களேன். பைபிள்ல வசனம் சொல்லுது. வேதத்தில் கர்த்தரை நம்புறத பத்தி என்னென்ன வசனம் சொல்லுது அப்படின்னு கேட்டா, கர்த்தரை நம்பி நன்மை செய். வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஒருத்தவங்க நன்மை செய், கர்த்தர் மேல நம்பி ஆண்டவரே நீங்க எனக்கு குடுத்திருக்கிறீங்க, நான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கர்த்தரை நம்பி நன்மை செய். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். உன்னுடைய வழியை கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. நீங்க யாரையும் நம்பாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு, உன் வழியை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். அப்புறம் சொல்லுது பாருங்களேன். நானோ உமது கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நானோ உமது கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய கிருபை மேல நம்பிக்கையா இருக்கிறது யார் சொல்றதுன்னு சங்கீதக்காரன் தாவீது. இன்னொன்னு பாருங்களேன். நீதிமான் தன்னுடன் மரணத்தின் நம்பிக்கையா இருக்கிறான். நீதிமான் அவனுடைய மரணத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறான். இப்ப நம்ம யார் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? ஆண்டவர் விரும்புகிறது. நாம் எதிலே நம்பிக்கையா இருக்கணும்? ஒரு 3 காரியத்த மட்டும் நானு காமிச்சு கொடுக்குறேன். ஒரு 3 காரியத்த மட்டும் நம்ம பார்க்க போறோம். நம்ம எதுல நம்பிக்கையா இருக்கணும்னு கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். படிக்கலாமா? படிங்க. சங்கீதம் 112வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நம்ம எதுல நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 112வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வசனம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் விரும்புகிற காரியம் உன் வெட்கம் மாறணும். நீ கர்த்தரை நம்பு, வெட்கம் மாறணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் கர்த்தரை நம்பு, உன் வெட்கம் மாறும். சொல்லுங்க. துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். துர்ச்செய்தினா என்ன? துர்ச்செய்தினா என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் தடைபடுது. அப்ப அத கேட்கும் பொழுது நம்ம அத தான் நம்பிட்டு இருப்போம். இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு நான் போயிரலாமே அப்படின்னு நம்ம ஒரு நல்ல சுக செய்திக்காக காத்திருக்கும் பொழுது, அப்ப வரும் பாருங்க, உங்களுக்கு நான் குடுக்கலான்னுட்டு இருந்தேன். அது கை மாறி போயிருச்சு. அல்லது ஹாஸ்பிடல் எடுத்துக்கங்களேன். டாக்டர் வந்து சொல்றாரு. அது ஒரு துர்ச்செய்தி. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்டும் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். அதான் ஆண்டவர் சொல்றார். நீ ஆண்டவர நம்பு. ஒரு காலம் வெட்கப்பட்டு போமாட்டேன். ஏன் மனுஷன் சொல்றத கேட்டு, அந்த துர்ச்செய்தியை கேட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உடனே மனசளவுல உடைஞ்சு போகிறவர்களா இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் கர்த்தரை நம்புங்க. உங்கள் வெட்கம் இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வெட்கம் மாறப்போகுது. துர்ச்செய்தி வரும். துர்ச்செய்தி வரும். ஏளனமா பேசுவாங்க, அற்பமா பேசுவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ! அவங்களோட எல்லாம் நம்ம போராட முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்க சொத்த அபகரிப்பாங்க. உங்களுடைய பணத்த அபகரிப்பாங்க. நீங்க போய் எதிர்த்து பேசுறதுக்கு வழக்காட முடியாது. ஏன்னு கேட்டா, அவங்கள பார்க்கறதுக்கே பலவான்களா இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஐயோ! அவங்க வந்து பெரிய ஆளா இருக்கிறாங்களே, அவங்களோட பேசும்போது நம்மனால பேச முடியாதே, அவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்களே, பண வசதி இருக்குதே, எல்லா விஷயத்திலயும் சொல்லுவாங்க. அவங்களோட எல்லாம் நீங்க மோத முடியாதுங்க. அவங்கலாம் பெரிய ஆளுங்க. உங்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லையேன்னு துர்ச்செய்தி வரும். பயப்படுத்துகிற வார்த்தைகள் வரும். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது, நீ துர்ச்செய்தியை கேட்டும் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு. நம்ம வாழ்க்கையில என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன காரியமா இருக்கட்டுங்களேன்.
ஒரு சின்ன காரியமா இருக்கட்டுமே, ஒரு சின்ன பெயினா இருக்கட்டுமே, ஆனா அடுத்த நிமிஷம் என்ன தெரியுங்களா வருது? ஐயோ! ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ? இல்ல அப்படி இருக்குமோ? அல்லது இப்படி இருக்குமோன்னு சொல்லி, அதுவே நம்மள என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அதுவே நம்மள முக்காவாசி நோயாளியா மாத்திரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, துர்ச்செய்தி என்ன வந்தாலும் பரவால்ல. நான் யார நம்பியிருக்கேன்? நான் கர்த்தர நம்பியிருக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். துர்ச்செய்திய கேட்டும் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டா, நான் நம்புகிறது இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அததான் விரும்புகிறார். நீங்க எதை கேட்டாலும், துர்ச்செய்தி கேட்டாலும் பயப்படாம இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர நம்பு. நீ வெட்கப்பட்டு போமாட்ட. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வசனம் சொல்லுது, வேதத்துல பார்க்கிறோம். என்னாகமம் 13வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது. எடுங்களேன். என்னாகமம் 13வது அதிகாரம் 33ல சொல்லுது, கானான் தேசத்திற்கு வேவு பார்த்த வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் 12 பேர் போனாங்க. அதுல 10 பேர் திரும்பி வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? துர்ச்செய்தியை பரப்பினார்கள் அந்த இடத்துல. ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றோம்? கானான் தேசத்துல போயிட்டு அது வந்து ஆண்டவர் சொன்னாரு, "உனக்கு பாலும், தேனும் ஓடுகிற தேசத்தை நான் தருவேன்னு" ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. காலேபு, யோசுவா மட்டும் திருப்பி சொல்றாங்க. அவங்க நல்ல செய்திய சொன்னாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க. அந்த 10 பேரும் சொன்னாங்க. அவங்க எப்படி தெரியுங்களா? அவங்க துர்ச்செய்தியை பரப்புனார்கள். எப்படி பரப்புனார்கள் அப்படின்னா, அவர்கள் பலவான்களா இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் முன்னில் இருக்கிறவன் பெரியவன் வசனம் சொல்லுது. ஆனா அவங்க சொன்னது, அவர்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள். நம்மளை காட்டிலும் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிறது. ராட்சத பிறவியர்களாய் இருக்கிறார்கள். ராட்சத பிறவியர்கள் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு பயமா இருக்குது அவங்கள பார்த்தா. அவங்களுடைய பார்வையில் நாங்க எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். அவங்க சொன்ன காரியங்கள் அந்த 10 பேரு துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது, அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயத்த கொண்டு வருது. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். எங்க போனாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ள போனாலும் சரி, ஒரு வீட்ல ஒரு குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் நீங்க 2 பேத்துக்குள்ள ஏன் இப்படி இருக்கிறீங்க? பிரிஞ்சு போயிரு. ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டுமே, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கட்டுமே, அத வந்து அப்படியே பெருசுபடுத்தி, அத என்னன்னா அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் திகிலையும், பயத்தையும் கொண்டு வந்து, குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கு தகுந்த மாரியான போராட்டத்த ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷத்துல இருந்து யாரும் அந்த மாரி துர்ச்செய்திய பரப்பாதீங்க. ஏன்னு கேட்டா, கர்த்தர நம்புவோம். துர்ச்செய்தி எல்லாம் மாறும். கர்த்தர நம்பு. அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏன் பயம் வருது? ஏன் நம்ம வாழ்க்கையில வெட்கம் வருது அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் விரும்புகிறார். என்ன அப்படின்னு கேட்டா, துர்ச்செய்தியை கேட்டு நீ பயப்படாத. என்ன டாக்டர் சொன்னாலும் சரி, இல்லைங்க டைம் குடுத்துட்டாலும் சரி, அத பத்தி கவலைப்படாத. அத பத்தி கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஜீவன குடுத்தது கர்த்தர். நம்மள வாழ வைக்கிறது கர்த்தர். அப்ப நம்மள இப்ப வரை ஜீவனோட வச்சு கிருபையா ஆண்டவர் வழி நடத்துகிறார். துர்ச்செய்தி வரும், பரப்புவாங்க, எல்லாமே வரும். ஆனா நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர மாத்திரம் நம்புங்க. ஏன்னு கேட்டா, துர்ச்செய்தியை கேட்டு நீங்க பயப்படாம இருக்கும் பொழுது, உங்க இருதயம் எப்படி தெரியுங்களா இருக்குமாமா? கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். திடனா எது வந்தாலும் பரவாயில்லைங்க. எது வந்தாலும் பரவால்ல. நான் கர்த்தருக்காக உண்மையா இருக்கிறேன். என் இருதயம் ஆண்டவர் திடப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், ஸ்திரப்படுத்தி இருக்கிறார்ன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் மேல நம்புங்க. ஆண்டவர மாத்திரம் நம்புங்க. என்ன துர்ச்செய்தியா இருக்கட்டும், என்ன செய்தி வரட்டும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் திடனா இருக்கும் பொழுது, துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாம நீங்க இருக்கும் பொழுது, ஏன் அப்படின்னு கேட்டா வெளிப்படுத்தின 21வது அதிகாரத்துல சொல்லுது, பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், கொலைபாதகர்களும், வேசிக்கல்லர்களும், விபச்சாரக்காரர்களும், சூனியக்காரர்கள் இவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும், கந்தகமும் எரிகிற அக்னியிலே பங்கடைவார்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது எதுக்கு பயப்படணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் அததான் விரும்புகிறார். நீ துர்ச்செய்தியை கேட்டும் பயப்படாம இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார். அவர மாத்திரம் நம்புங்க. உங்க வெட்கம் மாறும். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கொரோனால இறந்தவங்க காட்டிலும், கொரோனா பயத்துல இறந்தவங்க தான் அதிகம். எனக்கு வந்துருமோ? நான் இறந்துருவனோ? என்ன வந்துருச்சோ? ஏன் அப்டின்னா, அந்த துர்ச்செய்தி அதாவது துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட போன 12 பேர்ல 10 பேர் வந்தவன் 10 பேருமே பயந்துட்டு, ஐயோ! அவங்க ராட்சதர்களா இருக்கிறார்கள். நாங்கள் அவங்க பார்வை வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது தெரியுங்களா? துர்ச்செய்தி பரவ எப்படி சொல்றாங்கன்னா, எங்கள் பார்வையில் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். அவன் எப்படி இருக்கிறான்? ராட்சதர். அந்த ராட்சதரை வீழ்த்துவதற்காக தான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ராட்சதரை வீழ்த்துவதற்காக இந்த துர்ச்செய்தியை கேட்டும் பயப்படாம இருங்க. கர்த்தர் இந்த நாள்ல உங்கள பார்த்து சொல்லுகிறார், நீங்க துர்ச்சதை கேட்டு பயப்படாம கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. ஆண்டவர் சொல்றாங்க, உங்க வெட்கம் மாறும். என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், டாக்டர் என்ன வேணா சொல்லட்டும், நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்பிருங்க, உங்கள் வெட்கம் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, அப்ப யோசுவா, காலேபு கர்த்தரை நம்பி தேசத்திற்கு போனார்கள். அந்த தேசத்துல வெற்றியை பார்த்தாங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவரை நம்புனீங்க அப்படின்னா மலை போல இருக்கிறது போல பனி போல உருக செய்கிறவர். ஆமென். மலை போல இருக்கிற பிரச்சனை வந்தாலும் அது பனி போல உருக செய்கிற கர்த்தர் யார் அப்படின்னா, நம்ம நம்புற, நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையில துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள் இருந்தா இருக்கத்தான் செய்வாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வளர்றத பார்க்கறதுக்கு ஒரு பிசினஸே ஓபன் பண்ணலன்னா, இதுக்கு இவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் போடுற? எதுக்கு இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போடுற? எதுக்கு இப்படி பண்ற? அப்படின்னு சொல்லி லாஸ் ஆயி போயிருமே. துர்ச்செய்தி வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர நீங்க நம்புங்களேன். ஆண்டவர நம்புங்களேன். இதுக்கு விடன்னு சொல்லுவாங்க, "நீ எதுக்கு அங்க போய் வேலைக்கு போற? இங்கேயே வேலை இல்லையா? இங்கேயே செய்யி." எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் பெரிய திட்டம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் விரும்புகிறது, நீ கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. உங்க துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாம கர்த்தரை நம்புங்க. உங்கள் வெட்கம் மாறும். படிங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுது, கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அப்ப வசனம் சொல்லுது பாருங்களேன். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் நிமித்தமா இருக்கும்போது பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இது என்ன வந்தாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யோபு 23:10 சொல்லுது, நீ போகும் வழியை கர்த்தர் அறிவார், உன்னை சோதித்தாலும் நான் பொன்னாக விளங்கச் செய்வேன். ஆண்டவர் சொல்ற, போற வழி பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே வரும். ஆனா அதனுடைய முடிவு மகிமையா இருக்கும். ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. வசனம் சொல்றது, யோபுல சொல்லுது, அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர், அவர் அடித்தாலும் அவருடைய கை ஆற்றும். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்ன வேணா துர்ச்செய்தி வரட்டும். யோபுக்கு துர்ச்செய்தி வந்துச்சு, உன் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்களே, நீ சம்பாரிச்ச சொத்து போயிருச்சே, எல்லாமே போயிருச்சு. வியாதி வந்துச்சு. நீ உத்தமனாதானே இருந்த. பார்க்க வந்தவங்க துர்ச்செய்தி பரப்பிட்டு போனாங்க. நீ உத்தமனாதானே இருந்த. தேவனுக்கு பயப்படுகிறவனாதான் இருந்த. உனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு? ஆண்டவருன்னு நம்பி ஏன் உன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம், போராட்டம் எல்லாம் பேசத்தான் செய்வாங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் இந்த பிரச்சனைய அனுமதிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனையை உங்களுக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் விரும்புகிற காரியம், இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடுவீங்களா? ஆண்டவருக்குள்ள இருப்பீங்களா? பேதுரு சொன்னாரு, யார் விட்டு ஓடி போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உமக்காக நிப்பேன்னு சொன்னாரு. ஃபாஸ்டா ஓடி போனது பேதுரு தான். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது, எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன துர்ச்செய்தி வந்தாலும் பரவாயில்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது, முடிவு பரியந்தம் நீ நிலைச்சு நில்லு. உன் இருதயம் திடனுள்ளதா இருக்கும் பொழுது உன் வெட்கம் மாறும். துர்ச்செய்தியை கேட்டு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க, உங்கள் வெட்கம் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 2வது காரியம், மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம் சொல்லுது. மத்தேயு 14வது அதிகாரம் 28, 29 சொல்லுது, சூழ்நிலைகளை பார்த்தால் விழுந்து போவீர்கள், கர்த்தரை மாத்திர நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். ஒரு வசனம் படிக்கலாங்களா? படிங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 27:10 சொல்லுது, பவுல் சொன்னது, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கு கப்பலும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று எச்சரித்தான். அப்ப 2வது காரியம் அப்போஸ்தலர் 27:10 சொல்லுது, பவுல் சொன்னது, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கு கப்பலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று எச்சரித்தான். அப்ப 2வது காரியம் சொல்லுது, சூழ்நிலைகளை பார்த்தால் விழுந்து போவீர்கள், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள், வெட்கம் மாறும். சொல்லுங்க. 2வது காரியம், சூழ்நிலையை பார்த்தால் விழுந்து போவீர்கள், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். 2வது காரியம், சூழ்நிலையை பார்க்காதீங்க, விழுந்து போயிருவீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, உங்கள் வெட்கம் மாறும்படி செய்வார். எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மனுஷர்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, கப்பல்ல போகும் பொழுது, மனுஷர்களே, சரக்கு கப்பலுக்கு மட்டுமல்ல, நமக்கும்
ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எச்சரித்தான். அதுக்கு அப்போஸ்தலர் 27:11 சொல்லுது, நூற்றுக்கு அதிபதி பவுலின் சொல்லை நூற்றுக்கு அதிபதி வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 20:14 சொல்லுது, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ரெண்டாவது அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சூழ்நிலைமைய பார்க்காதப்பா, அந்த சூழ்நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். 27வது அதிகாரம் 13-14 சொல்லுது பாருங்களேன். தென்றல் மெதுவாய் அடிக்கிறது போல தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு கிரேத்தா தீவுக்கு ஓடினார்கள். எப்படின்னு தென்றல் மெதுவாய் அடித்ததாமா. நாணல் அப்படிதான் இருக்கும். அப்படியே அசைவாடுறது போல நல்லா இருக்கும். ஆரம்பத்துல நமக்கு கர்த்தருக்கு சித்தமில்லாத இடத்துக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம பண்ணும் பொழுது எப்படி தெரியுங்களா இருக்கும்? எக்ஸாம்பிள் லோன் வாங்குறோம். அழகா பேசுவான். லோன் கொடுக்குறவன் பேசுவான். நல்லா பேசுவான். அதிகமா குழு லேடிஸுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, லேடிஸ் எல்லா விஷயத்திலயும் ஏமாந்து போயிடுறாங்களே. ஏன்னா ஏவாள் அப்படித்தானே, சர்ப்பம் தந்திரமா ஏமாத்துச்சுல்ல. ஒரு கடனுக்காக அவன் வந்து அன்பா பேசுவான். அவன் பேசும்பொழுது நீங்க பார்த்து கொடுங்கம்மா, ஒரு மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் சேர்த்து கொடுங்க சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? தென்றல் மெதுவாய் அடிக்கிறது போல காரியம் கைகூடி வர்ற மாதிரி தான் தெரியும். அப்படியே நல்லா பேசுவான், தந்திரமா பேசுவான். நம்மள சிக்க வைக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? தந்திரமா பேசுவான். அந்த வசனத்தை சொல்லி பாருங்க, தென்றல் மெதுவாய் அடிக்கிறது போல தங்கள் கோரினது கைகூடி வந்தது. எது? கடன் பிரச்சனை நமக்கு கைகூடி வருது. கடனா வாங்கிட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். ஆனா அது எப்படி தெரியுங்களா? ஆரம்பத்துல பார்க்கும்போது அப்படியே நல்லா தென்றல் போல அப்படியே இருக்கும். தென்றல போல அப்படியே நல்லா இருக்கும். ஆனா அது கைகூடி வந்ததென்று அவ்விடம் விட்டு கிரேத்தா தீவுக்கு ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே கடும் காற்று அதில் கொஞ்ச நேரம் தான். அந்த தென்றல் எப்படி தெரியுங்களா? ஒரு ஆசைங்கிறது ஒரு சந்தோஷம். திடீர்னு கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருது அப்படிங்கும்போது, அந்த சந்தோஷம் எப்படி தெரியுங்களா? அப்படியே நல்லா அன்பா பேசுற மாரி உள்ள வரும். ஆனா, அது கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் தான் நிலைத்து நிற்கும். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. என்ன சொல்றாரு? சூழ்நிலைகளை பார்க்காத. சூழ்நிலை எப்படி இருக்கும்? தென்றல போல வரும். தென்றல போல அப்படியே ஆசீர்வாதமா வர்ற மாரி இருக்கும். ஆனா, அது கொஞ்ச நாட்களுக்குள் அந்த இடத்துல காற்று பலமாய் வீசினது. காற்று அதன் மேல் மோதியது. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். நீங்க சூழ்நிலைமைய பார்க்காதீங்க. சாதகமா இருக்கிற மாரி இருக்கும். சூழ்நிலைமை சாதகமா இருக்கிற மாரி இருக்கும். எல்லாம் கைகூடி வருதே. எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கவே மாட்டோம். ஆண்டவர்ட்ட இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணி இருக்கவே மாட்டோம். ஆனா, அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நெனச்சிருப்போம். ஆனா, அந்த காரியத்த என்ன பண்ணுவான் தெரியுங்களா? பிசாசு வேறொருத்தர் மூலியமா உள்ள கொண்டு வர மாரி கொண்டு வருவான். அது என்னவா இருக்கு தெரியுங்களா? இது நான் என்னைக்கோ நெனச்சேன். ஆனா, நான் வந்து ஜெபம் பண்ணுனது இல்ல. ஆனா, ஆண்டவர் என்னை என் நினைவுகள அவர் அறிந்திருக்கிறார். வசனம் இருக்குது இல்லைங்களா? நினைவுகள் அறிந்திருக்கிறார் அப்படின்ட்டு, அது அப்படியே உள்ள தந்திரமா உள்ள வர்ற மாரி வரும். வந்தோனே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அது வாங்குனதுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல இருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஏன்டா வாங்குனோமோ பிரச்சனை மேல பிரச்சனைகள் வரும். அநேக குடும்பத்துல நான் அப்படி பார்க்கிறேனே. அநேக குடும்பத்துல அப்படிதான் இருக்குது. பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான் இருக்கு. தென்றலை போல அப்படியே அப்படியே அசைஞ்சு ஆடி ஆடி வந்து கடைசியில அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொண்டு வரும். ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்க சூழ்நிலைமைய பார்த்தீங்கன்னா விழுந்து போயிருவீங்க. யார் விழுந்து போனா அப்படின்னு கேட்டா, எடுங்களேன் பாருங்க. மத்தேயு 14வது அதிகாரம், மத்தேயு 14வது அதிகாரம் 25, 28, 29 பாருங்க. 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் இயேசு நடந்து அவர்களிடத்தில் வந்தார். சீசர்கள் எல்லாம் படகுல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் 4வது ஜாமத்துல கடலின் மேல் ஆண்டவர் அப்படியே நடந்து வராரு. நடந்து வரும்போது இவங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. பயந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். நான் தான் அப்படின்னு சொன்னோனே பேதுரு சொல்றாரு அதுல 28வது வசனத்துல பேதுரு சொல்றாரு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்புப்பா, என்னை நம்பு. சொல்றாரு பேதுரு, ஆண்டவரே நீரேயானால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். ஆண்டவர் எதுவுமே பேசல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதற்கு அவர் வா என்றார். படவில் இறங்கி இயேசுவிடம் போக நடந்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் முன்னாடி நிக்கிறாரு. இவன் பேதுரு படவில் இருக்கிற சீசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்கள பத்தி எதுவும் கவலையே இல்லை. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு படவுல இருந்து கடல்ல இறங்கி ஆண்டவர் முன்னாடி நிக்கிறாரு. இவர் இறங்கி நடந்தார். நடந்த உடனே இவர் ஆண்டவரை பார்த்து நடந்திருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. நமக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல ஆரம்பத்துல இந்த ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நடங்க இந்த வருஷத்துல.
இந்த வருஷத்துல ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான். நீங்க ஆண்டவர பார்த்து நம்புங்க. அவர பார்த்து நம்புங்க. அவர நம்பி நீங்க நடங்க. மனுஷர நம்பாதீங்க. சூழ்நிலைமை எல்லாமே நம்மள விழத்தள்ளிரும். சூழ்நிலைமை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே தென்றல் போல மெதுவா அப்படியே தென்றல் காத்து எப்படி இருக்குங்க? அப்படியே சுகமா இருக்கும். ஆண்டவர் அத விரும்ப கிடையாது. பாருங்க, பேதுரு இறங்கி அந்த கடலின் மேல் இறங்கி நடந்தான். நடந்த உடனே நான் நினைக்கிறேன், பின்னாடி சீஷர்கள பார்த்திருப்பான். சைடுல அந்த பெருங்காற்று, அந்த கடல் சீற்றத்த பார்த்திருப்பான். அவன் சூழ்நிலைமைய பார்த்தான், விழுந்து போயிட்டான். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, இந்த வருஷத்துல நீங்க சூழ்நிலைமைய பார்க்காதீங்க. ஆண்டவர மாத்திரம் பாருங்க. ஏன்னு கேட்டா, ஆண்டவர் விரும்புகிறது பேதுரு இறங்குன உடனே விழுக கிடையாது. இறங்கி கடல்ல நடந்தான். வசனம் சொல்லுது. அந்த வசனம் அதற்கு அவர் வா என்றார். படவில் இறங்கி இயேசுவிடம் போக நடந்தான். அப்ப அவன் நடந்துட்டான். கடல்ல நடந்துட்டான். நடந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, அந்த சுத்தி முத்தி சூழ்நிலைமைகள பார்த்துட்டான். இப்ப நம்ம எப்படி தெரியுங்களா? ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ? இல்ல அவங்க என்னை அப்படி நினைச்சுருவாங்களோ? இப்படி நினைச்சுருவாங்களோ? அந்த சூழ்நிலைமை தயவு செய்து பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவர மாத்திரம் பாருங்க. ஆண்டவர நம்புங்க. ஒரு காலும் வெட்கமடையாதபடி ஆண்டவர் நம்மள செய்வார். இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், "நீ சூழ்நிலைமைய பார்த்தோனே விழுந்து போயிருவீங்க." நீங்க சூழ்நிலைமைய பார்க்காம, அந்த சூழ்நிலைமைய உருவாக்கி தருகிற கர்த்தர நீங்க மாத்திரம் நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றார், "உன் வெட்கம் மாறும்." ஏன்னா பேதுரு சூழ்நிலைமைய பார்த்தா விழுந்துட்டான். விழுந்த உடனே ஆண்டவர் அவன கைவிட கிடையாது. கைய பிடிச்சு தூக்கி விட்டாரு. "அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்?" அப்ப நம்ம ஆண்டவர நம்புறோம். எப்படி இருக்கிறோம்? நம்ம 100% ஆண்டவர நம்புறோமா? இல்ல முழு மனதோட ஆண்டவர நம்புறோமா? நம்ம ஆண்டவர எப்படி தெரியுங்களா நம்புறோம்? பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டவர நம்புறோம். ஒரு போராட்டம்ன்னு வரும்போது ஆண்டவர நம்புறோம். டாக்டர்ட்ட போறோம். டாக்டர் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிர்றேங்க. எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்றாரு. பண்ணுனதுக்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். நீங்க நம்புற தெய்வம் தான் உங்களுக்கு இந்த உயிர காப்பாத்துன்னு சொல்லிட்டு போயிறாரு. தெரியும். ஆண்டவருக்கு ஏன் அந்த ட்ரீட்மெண்ட் ஆண்டவர்னால முடியல? ஏன் டாக்டர்னால முடியல அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீ எனக்கு வேணும். நீ மனம் திரும்பு. அப்ப அந்த ஜீவன உனக்கு தரேன். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நீங்க எதுவுமே சரி, சூழ்நிலைமைய பார்க்காதீங்க. பணம் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. அத ஆண்டவர் விரும்பவே கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு வேணும். நீங்க சூழ்நிலைமைய பார்த்தீங்கன்னா விழுந்து போயிருவீங்க. கர்த்தர மாத்திரம் நம்புங்க. இவன் சூழ்நிலைமைய பார்த்தான், விழுந்துட்டான். கர்த்தர் வந்து அவன் கரத்த புடிச்சு தூக்கி விட்டார். இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த நாள்ல உங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. நீங்க சூழ்நிலைமைய பார்த்து ஒரு நாள் விழுந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்றாரு. கர்த்தர நம்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த விழுந்து போன இடத்துல உங்கள திரும்பவும் தூக்கி, ஆண்டவர் எங்க தெரியுங்களா விழுந்தான்? விழுந்த இடத்துல இருந்தே ஆண்டவர் அவன தூக்கி, அவன் தோள் மேல கைய போட்டு எங்க விழுந்தானோ அதே இடத்துல ஆண்டவர் அவனோட டிராவல் பண்ணார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க விழுந்து போயிருக்கலாம். நீங்க விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்றாரு. நீங்க சூழ்நிலைமைய பார்த்து தான் விழுந்து போனீங்க. ஒரு காலத்துல ஆண்டவர தவிர வேற என்ன நெறைய நாட்கள் ஆண்டவருக்காக ஆதியில பாருங்க, ஆரம்பத்துல இருந்த அன்பு இப்ப நமக்குள்ள இருக்குதா? ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவர் தான் முக்கியத்துவம். அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், அவ்வளோ நேரம் பைபிள் படிச்சோம், அவ்வளோ நேரம் தெய்வ சமூகத்துல காத்திருந்தோம். சபையே கெதின்னு காத்திருந்தோம். வேலை கூட 2வது தான். ஆண்டவர் ஆண்டவர்ன்ட்டு இருந்தோம். இப்ப நம்ம எப்படி இருக்கு தெரியுங்களா? எல்லா சூழ்நிலையுமே மாறி போச்சு. ஆண்டவர் இப்ப செகண்டரி ஆண்டவர் ஆயிட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம. என் பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் தான் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். பேதுரு சூழ்நிலைமைய பார்த்து விழுந்து போனான். நம்ம எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கிறோம்? வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு யார் இருக்கிறா? ஜெபம், ஆண்டவர். அவர நம்புங்க, அவர நம்புங்க. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். அவர நம்பி நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாது மெட்டாமல் பெரிய காரியத்தை செய்வேன். ஆனா யார நம்புறது தெரியுங்களா? வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், உடனே ஃபோன் எடுத்துறது. டாக்டர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கிறது. அல்லது வேற யார்கிட்டயும் கூப்பிடுறது. நம்ம சூழ்நிலைமைய பார்க்கிறோம். அந்த நேரத்துக்கு சரியானா போதுன்னு பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் நிரந்தர தீர்வு உனக்கு நான் தர்றதுக்கு காத்திருக்கிறேன். சரிங்களா? இப்ப பேதுரு சூழ்நிலைமைய பார்த்தான். படவில் இருந்த சீசர்கள அவன் பார்க்கல. செகண்ட் முன்னாடி இருந்த ஆண்டவரையும் பார்க்கல. அவன் எதை பார்த்தான் அப்படின்னு கேட்டா, அந்த சூழ்நிலைமைய பார்த்தான். ஃபிரெண்ட்ஸ், சீசர்கள் இந்த கடல் கொந்தளிப்பு இதுகள தான் பார்த்தானே ஒழிஞ்சு, கடல் பார்த்தான். ஆனா ஆண்டவர அவன் பார்க்கல. ஆண்டவர் விரும்புகிறார். என்னை நம்பு, இறங்கி வான்னாரு. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? இறங்குனான், நடந்தான். ஆனா ஆண்டவர பார்க்காம அவன் அந்த சூழ்நிலைமையில பார்த்தா விழுந்து போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றார், நீ சூழ்நிலைமைய பார்க்காதீங்க, விழுந்து போயிருவீங்க. கர்த்தர மாத்திரம் நம்புங்க. நீங்க எங்க விழுந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க கரத்த பிடிச்சு உங்களை அதே இடத்துல நடக்கும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆம். 3வது காரியம் படிக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது. அப்பொழுது அவன்
இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். 3வது காரியம் சொல்லுது, நாகமான் ஒரு குஷ்டரோகமா இருக்கிறான். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அவனுடைய வீட்ல வேலை இருக்கிற ஒரு அடிமை பெண் சிறு பிள்ளை என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்க அங்க போங்க, அங்க போகும் பொழுது உங்களுக்கு எல்லாமே மாறிடும்னு சொல்லும் பொழுது, அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வார்த்தைய புறக்கணிக்கல. புறக்கணிக்காம என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசி எங்கேன்னு சொல்லி நாகமானும் கூட இருக்கிற வேலையாட்களும் போறாங்க. அதான் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்ப ஆண்டவர் 3வது காரியத்தை சொல்லுது, தேவனுடைய மனுஷ தேவ மனுஷனுடைய வார்த்தைய நம்பணும். தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது பிழைப்பீர்கள். வசனம் அதான் சொல்லுது. ஒரு பெரிய ராஜா ஒரு பெரிய ராஜா ஊழியக்காரங்க என்னை தொடக்கூட இல்லையே, என் பக்கத்துல வரக்கூட இல்லையே, ஆள் அனுப்பி சொல்றாரு அந்த ராஜா. ஊழியக்காரங்க எப்பயுமே தேவனுடைய வாயாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரங்க அப்படிதான். தேவனுடைய வார்த்தைய ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது. ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறது ஊழியக்காரனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? தேவ மனுஷனுடைய வார்த்தையை நம்புனா, அப்ப அந்த தேவ மனுஷன் அவன் ராஜா. நாகாமன் பெரிய ஆளு, அவன் பெரிய நகை கொடுப்பான், பணம் கொடுப்பான், அதை நம்பி போக கிடையாது ஊழியக்காரரு. ஊழியக்காரன் உட்கார்ந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு போ, 7 தரம் முங்கு. அதான் சொன்னான், யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது முழுகி வா, உனக்கு நோய் ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், அந்த வார்த்தை தான். அப்ப கர்த்தர் சொல்கிறார், நீ வார்த்தையை நம்பு. ஊழியக்காரங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நம்பு. வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல சொல்லுது, அந்த ஊழியக்காரர் நம்ம கிட்ட கேட்கலாம், அந்த ஊழியக்காரர் வந்து இப்படி பண்றாரே அப்படி பண்றாரே, அதை பத்தி நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா வசனம் சொல்லுது, ஊழியக்காரன் பொறாமைனாலும் வஞ்சகத்தினாலும் அவன் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அதை கேட்கிற நீ ரட்சிக்கப்படுவ. அவ்வளவுதான். நீ கேட்கிற நீ ரட்சிக்கப்படுவ. அது தேவனுடைய வார்த்தையை நீ நம்பி விசுவாசி, ரட்சிக்கப்படுவ. பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல சொல்லுது. அப்ப ஊழியக்காரருடைய வார்த்தை இறங்கி போக கிடையாது. ஒரு பெரிய ராஜா வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல கிடையாது. ஊழியக்கார் வார்த்தையின்படி அவன் வந்து நினைச்சான், என்ன ஊழியக்காரங்க தொடக்கூட மாட்டேங்கிறாங்க, செபிக்க கூட மாட்டேங்கிறாங்க, ஆள் வச்சு அனுப்புறாங்களேன்னு நினைச்சான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாள்ல கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. ஊழியக்காரருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. முதலாவது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா வராத வார்த்தைகளா இருந்தா, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தை இல்லாம வசனத்தை வசனமா போதிக்கிறாங்களா நம்புங்க. ஏன்னா ஊழியக்காரங்களும் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக அவங்க இல்ல, கர்த்தருடைய வாயா இருந்தவர் யாருன்னா எலிசா. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து விரும்புகிறார். ஒரு சிறு பிள்ளை ஆண்டவரை காமிச்சு கொடுத்தான். ஒரு சிறு பிள்ளை தான் ஆண்டவரை காமிச்சு கொடுத்தா. அவன் ஒரு அடிமை அந்த இடத்துல. அடிமைன்னு சொல்லி அவ கூட நினைச்சிருக்கலாம், உனக்கு எதுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவ அப்படி செய்யறதில்லை. என் ராஜா, நான் அவனுக்காக நான் பணிவிடைக்காரியா இருக்கிறேன், அந்த ராஜா நல்லா இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஊழியக்காரங்களுடைய வார்த்தைய கர்த்தர் அவங்க வார்த்தையை கனப்படுத்தினார். ஊழியக்காரங்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் பேசினார். அவங்க வார்த்தையை நம்புங்க. இப்ப வெட்கம் மாறு. அவன் வெட்கம் மாறுனால என்ன பண்ணான் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு, யோர்தானில் 7 தரம் அவருடைய வார்த்தையை நம்பி மூழ்கி எந்திரிச்சான். அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறினது. ஆண்டவர் இந்த 5 நாளா நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க கர்த்தரை நம்புங்க, உங்க வெட்கம் மாறும். ஆண்டவர் விரும்புகிறது உங்க கர்த்தரை நம்புங்க, உங்க வெட்கம் மாறும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். துர்ச்செய்தி வந்ததா, என்ன துர்ச்செய்தி வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவ்வளவுதான். அவங்க விசுவாசம் அவ்வளவுதான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். துர்ச்செய்தியை கேட்டு நீங்க பயப்படாதீங்க, உங்க வெட்கம் மாறும், கர்த்தரை நம்புங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் சொல்லுது, சூழ்நிலைமையை பார்த்தால் விழுந்து போயிருவீங்க, கர்த்தரை நம்புங்க, உங்க வெட்கம் மாறும். பேதுரு சூழ்நிலைமையை பார்த்தா விழுந்து போனா,
ஆனா அவன் வெட்கமடையாதபடி கர்த்தர் அவனை தூக்கி எங்க விழுந்தாலும் அதே இடத்துல கர்த்தர் அவனோடு கூட வந்தார். இந்த நாள்ல உங்கள பார்த்து சொல்றாரு, சூழ்நிலைமையினால நம்ம விழுந்து போயிருக்கலாம். சூழ்நிலைமையினால தான் நம்ம விழுந்து போயிருக்கலாம். அநேக நாட்கள் விழுந்து போயிருக்கலாம். என்னால இதிலிருந்து வெளிய வர முடியலையே, நம்ம விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாரு, சூழ்நிலைமைய பார்த்து நீ விழுந்து போயிட்ட. ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்னைய தினத்துல ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தர நம்புப்பா. நீ எங்க விழுந்தியோ அதே இடத்துல நான் உன்னை தூக்கி நிறுத்துறேன். ஆமென் சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட். 3வது காரியம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தைய, தேவ மனுஷனுடைய வார்த்தைய நாகமான் நம்புனா, அவன் வெட்கப்பட்டு போகவே இல்ல. நாட்டுக்கு ராஜா குஷ்டரோகம் வந்திருக்குது. தேவ மனுஷன் இவனுக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியணும்? எதுக்கு நான் கேட்கணும்? எனக்கு பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நாட்டுக்கு ராஜா. என் நோய் எப்படி வேணா நான் பார்த்துக்குவனே. அவன் அப்படி நினைக்கவே இல்ல. அவன் புறஜாதியாவே இருக்கட்டுமே. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைய நம்பி யோர்தானில் மூழ்கி எழுந்திருச்சான். அவன் மாம்சம் சிறு பிள்ளை மாம்சத்தை போலானது. ஆண்டவர் இந்த நாள்ல உங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க என்னவா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா சர்ச்சுக்குன்னு போனீங்கன்னா, ஊழியக்காரங்கிட்ட போறப்ப நான் அப்படி இப்படி ஆண்டவர் அத பார்க்கிறதே கிடையாது. ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு பார்க்கிறாரு. நீ கர்த்தர நம்புறியா இல்லையா? அத மட்டும் ஆண்டவர் பார்க்கிறாரு. எல்லா கண்கள மூடி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, இந்த நாள்ல தகப்பனே, நான் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும். எல்லா கண்களும் மூடி. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வெட்கம் மாறும் என்று சொன்னது போல ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஏசப்பா, துச்சதையை கேட்டு பயப்படாமல் கர்த்தரையே நாங்கள் நம்பும் பொழுது எங்கள் வெட்கம் மாற பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துச்செய்தி நிறைய கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இது எங்களுக்கும் குடும்பத்துக்கு வந்துருமோ, இந்த வாழ்க்கையில வந்துருமோ, எங்களிலிருந்து வெளியே வர முடியாதோ, அந்த பிரச்சனையிலிருந்து எங்களால வர முடியாதோ, நாங்கள் லாக் ஆயிட்டோமோன்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ அந்த துர்ச்செய்தியை கேட்டு இது நிமித்தமா பயந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே. இன்னைக்கு என் தேவன் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், நீ கர்த்தரை நம்பு, துர்ச்செய்தியை நம்பாத, உன் வெட்கம் மாறும் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. நீ கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, சூழ்நிலைமையை பார்த்து நாங்கள் அநேக நாட்கள் விழுந்து போயிருக்கிற ஆண்டவரே, இன்னையிலிருந்து ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமையை கண்டு நாங்கள் ஆண்டவரே பயப்படாமல், சூழ்நிலைமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், இந்த சூழ்நிலைமை நிமித்தமாக தான் நான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிருப்பேன். ஆனால் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமையை கண்டு ஆண்டவரே ஏசப்பா, நான் விழுந்து போயிருப்பேன். ஆனால் நான் இப்ப கர்த்தரை நம்புறேன் ஆண்டவரே, நான் வெட்கமடையாதபடி செய்வீராக ஆண்டவரே. சூழ்நிலைமையை பார்த்து நான் விழுந்து போயிருக்கிற ஆண்டவரே, இனி இன்னையிலிருந்து ஆண்டவரே, பேது சூழ்நிலைமை பார்த்து விழுந்து போனா, ஆனா கர்த்தர் அவன் நம்பி கருத்தை பிடிக்கும் பொழுது எங்க விழுந்தானோ அதே இடத்துல கர்த்தர் நடக்க பண்ணது போல இந்த நாள்ல தகப்பனே, அப்பா நீர் ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போயிருக்கலாம், எங்களை நீர் நடக்க பண்ணுவீராகன்னு சொல்லி செபிக்கிறோம். 3வது காரியம் சொல்லுது, தேவ மனுஷனுடைய வார்த்தை நாகமான் நம்புனா அவனுடைய வெட்கம் மாறுச்சு. நாங்கள் அநேக நாட்கள் ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை அற்பமா நினைச்சிருக்கிறோம். ஊழியக்காரங்க வார்த்தைய நாங்கள் ஆண்டவரே ஏனோ தானோ நினைச்சிருக்கிற ஆண்டவரே, அப்பா இன்னையிலிருந்து ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்குள்ள நீர் திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர். நாங்க உமக்காக நிற்கக்கூடிய பாத்திரமாக ஆண்டவர், உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிற பாத்திரமாக, ஏனோ தானோன்னு வார்த்தையை விசுவாசிக்காமல் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பலங்களுக்கு சமானமான வார்த்தை ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதன்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.